தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி காலை 10 மணி அளவில் இந்த வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம். நான் உங்கள் அருண்குமார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதாவது நேற்று பார்த்திங்கன்னா கொங்கு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் கனமழை பதிவாகியிருக்கு. சில இடங்களில் அதி கனமழை வரைக்கும் பதிவாகிருக்குன்னு சொல்லலாம். அதாவது அதிகபட்சமாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள ஸ்ரீவல்லூருங்கிற ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல 21 சென்டிமீட்டர் வரைக்கும் 23 சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகியிருக்கு. 21லேருந்து 23 அதோட அக்யூரேட் டேட்டா நமக்கு தெரியல. அதுக்கு அடுத்தபடியாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் 15 சென்டிமீட்டரும், திருப்பூரில் 15 சென்டிமீட்டரும், கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா பீலமேடு, ஏர்போர்ட் சரௌண்டிங், சித்ரா அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6 முதல் 8 சென்டிமீட்டர் வரைக்கும் பல்வேறு இடங்களில் மழை பதிவாகியிருக்கு. கொங்கு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களுக்கு மழை பதிவாகியிருந்தாலும் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் 19 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகியிருக்கு. ஆக மொத்தமாக நேற்று ஒரு பரவலாக நல்ல மழை தென் மாவட்டத்திற்கும் கொங்கு மாவட்டத்திற்கும் கிடைச்சிருக்கு. அதோடைய நீங்கள் தண்டர்ஸ்டாம் இமேஜ்னு சொல்லக்கூடிய இடிமழை மேகங்களோடு எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற இமேஜ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது முழுக்க பார்த்தீங்கன்னா நேற்றைய இமேஜ். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் இனி மழை எப்படி இருக்க போகுது, இன்றைக்கி மழை எங்கெங்கே இருக்கக்கூடும், இன்றைக்கி பார்த்திங்கன்னா கூடுதலாக வடக்கு உள் மாவட்டங்களில் மழை இருக்க போகுது, அது எந்தெந்த மாவட்டங்களில் ஒரு விளக்கங்கள் தான் இந்த ஒரு வீடியோ பதிவில் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம். தமிழ்நாட்டில் வெப்பச்சலன மழை தீவிரமடைய தொடங்கியிருக்கு. நேற்று முதல் பல்வேறு இடங்களில் பார்த்திங்கன்னா மழையோட தீவிரம் பரவலாக பெய்து வருகிறது. நேற்றைய முன்தினம் சேலம் மாவட்டத்தில் ஒரு பரவலாக மழை இருந்தது. சேலம் மாவட்டம் மட்டுமல்ல, திருவண்ணாமலை மாவட்டம், தருமபுரி, அதேபோல் திருச்சி, கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களையும் நேற்றைய முன்தினம் தஞ்சாவூர் உட்பட எல்லா இடங்களிலும் பரவலாக மழை கிடைச்சது. நேற்று கொங்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் மழை தீவிரமாக இருந்தது. இந்த நேரத்தில் இன்றைக்கி அதே சேம் கொங்கு மாவட்டம், தென் மாவட்டங்களில் மழை இருக்கும். கூடுதலாக வடக்கு உள் மாவட்டங்களில் மழை இருக்க போகுது. அதாவது இந்த தென் மாவட்டம், கொங்கு மாவட்டங்களுக்கு அடுத்த ஒரு 10 நாட்களுக்கு மழை சிறப்பாக இருக்கும். நேற்று ஒரு நாள் பெய்த மழை பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் வெள்ளக்கடாக காணப்பட்டு வருகிறது. அதாவது நீரின் அளவு அதிகமாக இருக்குது. வடிகிறதுக்கே இடம் இல்லாமல் அளவுக்கு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மழை பெய்து ஈரப்பதம் அதிகமாக நிறைஞ்சிருக்கு. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, அதனை ஒட்டியுள்ள கரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள், சேலம் நாமக்கல்லில் இனிமேல் மழை தீவிரமடையும். இந்த கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் தினசரி நம்ம மழை எதிர்பார்க்கலாம். அடுத்த 10 நாட்களுக்கு ஒரு சிறப்பான மழை அந்த மாவட்டங்களுக்கு எல்லாம் இருக்கும். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இன்றைக்கி மழை எதிர்பார்க்கக்கூடிய இடங்களை இனிமேல் நம்ம பார்ப்போம். அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய கொங்கு மாவட்டங்களில் வழக்கம் போல் மழை காணப்படும். அதாவது நம்மளுடைய சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றைக்கி மழை காணப்படும். கூடுதலாக தேனி மாவட்டம், விருதுநகர், தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை காணப்படும். இந்த மழை முழுக்க பார்த்திங்கன்னா மாலை நேரங்கள், இரவு நேரங்களில் காணப்படும். இதுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டுடைய திருவண்ணாமலை, பெரம்பலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றைக்கி மழை காணப்படும். கூடுதலாக வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் மழை காணப்படும். அதாவது வெப்பச்சலன மழை நம்ம கொங்கு மாவட்டங்களில் ஒரு பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். அதாவது ஒரு மாவட்டத்தில் 70% இடங்களில் மழை இருக்கும். ஆனால் இதே நம்ம பார்த்திங்கன்னா வட மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்களான இந்த நாமக்கல், பெரம்பலூர், திருச்சி, திருவண்ணாமலை, கடலூர் இந்த மாவட்டங்களை எடுத்துக்கொள்ளும் போது மாவட்டத்தில் ரேராக ஒரு 30% இடங்களில் மட்டும் மழை காணப்படும். பெரும்பாலான இடங்களில் மழை இருக்காது. இது வெப்பச்சலன மழை 300 மீட்டரில் கூட அந்த மழையோட அளவுகள் பார்த்திங்கன்னா வேறுபாடுகள் இருக்கக்கூடும். இந்த மாவட்டங்களில் இன்றைக்கி மழை எதிர்பார்த்தாலும் பரவலான மழை எதிர்பார்க்காதீங்க. ஆங்காங்கே மிதமான முதல் ஒரு சில இடங்களில் மட்டும் சற்றே கனமழை இந்த வடக்கு உள் மாவட்டங்களில் காணப்படும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் மழையோட தீவிரம் அதிகரிக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சேலம் மாவட்டமும் நாமக்கல் மாவட்டமும் இனி வரக்கூடிய நாட்களில் மழையோட தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கும். தினசரி நம்ம பார்த்திங்கன்னா இனிமேல் சேலத்தில் மழை எதிர்பார்க்கலாம். கூடுதல் சிறப்பாக சேலத்துடைய மேற்கு பகுதிகளான மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி ஒட்டியிருக்கூடிய இடங்களில் ஒரு நல்ல மழை நம்ம ஓமலூர் உள்ளிட்ட இடங்களில் நல்ல மழை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. நம்மளுடைய நாமக்கல், திருச்செங்கோடு இந்த இடங்களையும் ஒரு சிறப்பான மழை பெய்யும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இனிமேல் வரக்கூடிய நாட்களில் இந்த இடங்களில் மழையோட தீவிரம் அதிகரிக்கக்கூடும். இதை தாண்டி திருச்சி மாவட்டம், கரூர் மாவட்டங்களிலும் தினசரி மழை எதிர்பார்க்கலாம். ஆனால் மாவட்டம் முழுவதும் ஒரே இடத்துல தினசரி மழை எதிர்பார்க்கக்கூடாது. இது மாவட்டத்தில் ஆங்காங்கே மட்டும் மழை எதிர்பார்க்கலாம். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த மழை தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு 11 நாட்கள் 10 நாட்கள் நீடிக்கும்னால வெப்பத்துடைய அளவுகளும் குறையக்கூடும். அதில் வெப்பத்துடைய தீவிரம் குறையக்கூடும். கூடுதலாக நம்மளுடைய சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் மட்டும் வெப்பத்துடைய அளவு அதிகரிக்கக்கூடும். மழையோட அளவு குறைவாக இருக்கக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, அதேபோல் நம்மளுடைய விழுப்புரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா மழை பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வறட்சியான நிலையில் இருக்கக்கூடும். இந்த திருவண்ணாமலை மாவட்டம், வேலூர், தருமபுரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆங்காங்கே மட்டும்தான் நம்ம மழை எதிர்பார்க்கலாமே தவிர அந்த மாவட்டங்களையும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள்லாம் வெப்ப அலை அதிகமாக இருக்கக்கூடும் இனி வரக்கூடிய நாட்கள். ஏன்னா அந்த இடங்கள்லாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வறண்ட காற்று தான் அதிகமாக இருக்குது. ஈரப்பதம் காற்று இருந்தால் அங்கேயும் மழை கிடச்சிருக்கும். அங்கே வறண்ட காற்று இருக்கிறதுனால வெப்பத்துடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடும்.
அதனால் வட கடலோர மாவட்டங்களான நம்ம சென்னையிலேருந்து கடலூர் இடைப்பட்ட இருக்கக்கூடிய மாவட்டங்களில் பெருசாக நீங்கள் மழை எதிர்பார்க்காதீங்க. இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள், கொங்கு மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய மழை. வட மாவட்டங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வைக்காதீங்க அந்த மாவட்டங்கள்லாம். ஏன்னா பெரும்பாலான மக்கள் மழை சொல்லியிருக்கீங்க, மழை வரல மழை வரலன்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த மண்டலங்களுக்கு மட்டும்தான் மழை இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதை வந்து தாண்டி ஒரு சில அன்அஃபிஷியல் நியூஸ் வர்றதை வச்சு நீங்கள் வந்து கமெண்டில் கேட்குறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறோம். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு தெளிவாக நான் கொடுத்துருக்கேன். கொங்கு மண்டலங்களுக்கு சிறப்பான சம்பவங்கள் இருக்குது, அதில் மாற்றம் இல்லை. தென் மாவட்டங்களுக்கும் சிறப்பான சம்பவங்கள் இருக்குது. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்வியில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அனைத்து கேள்வியும் பதில் தரப்படும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோ பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பும் ஷேர் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் இந்த ஒரு செய்தி பரவட்டும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.